வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த அவரக்காய் பொரியல் சாம்பார், புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இது கூட கடுகு உளுந்து சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக. ஏற்கனவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. லைட்டாக வதங்கவும் நம்ம இந்த அவரைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த அவரைக்காவுக்கு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி லைட்டாக வற்றி வந்திருக்கு. இதிலையே பாதி வெந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப இதை சிம்மில் வச்சு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வேக வச்சு எடுத்துக்கிறலாம். அவரைக்காய் பொரியல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அதுக்குள்ளே வெந்துடும். நம்ம தண்ணி வேறு லைட்டாக தெளித்து வேக வைக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். இப்போ அவரைக்காய் வெந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ரொம்ப வேகமாக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வெந்தய குழம்புக்கு சைடிஷாக அவரைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இதே நம்ம சாம்பார்லாம் வச்சோம்னா தேங்காய் பூ போடாமல் மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.